ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி மாணவி ஜனனி படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகத்குமார் ஆசாரி. இவரது மகள் ஜனனி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாணவி ஜனனியை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்த நபரை ஜனனி காதலிக்க மறுத்த காரணத்தினால் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்த அந்த நபரால் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அவரது வீட்டில் வைத்து கொடூரமாக குத்தி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் அந்த நேரத்தில் அவருடன் இருந்த அவரது உறவினர் மகள் அட்சயா குத்தப்பட்டு படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாணவி ஜனனியை கொலை செய்த கொலையாளியை ஊர் பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் காவல்துறையோ தமிழக அரசோ அரசியல் கட்சிகளோ மாணவி ஜனனியின் குடும்பத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டனர். மாற்று சமுதாயமாக இருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் நீதி, நிதி மற்றும் பாதுகாப்பு கொடுக்க வரிசை கட்டிக்கொண்டு வருவார்கள். இதனால் அதிருப்தி அடைந்த விஸ்வகர்மா சமுதாயத்தினர் தூத்துக்குடியில் விவிடி சிக்னல் அருகில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விஸ்வகர்ம குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில், ஜனனியின் படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசும் அரசியல் கட்சிகளும் கண்டும் காணாதது போல செல்வது இதேபோல் மேலும் பல குழந்தைகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. செயின் பறித்து சென்ற நபரை சித்திரவதை செய்து மரணம் வரை கொண்டு சென்ற காவல்துறை பள்ளி மாணவியை கொலை செய்த கொலைக்காரனை உடனடியாக தண்டனை வழங்கி தூக்கில் இட வேண்டும். காதலிக்க மறுத்த காரணத்திற்காக படுகொலை செய்வது என்பது விலங்கினும் கீழான நிலை. இம்மாதிரியான மனித மிருகங்களை பொதுவெளியில் நடமாட விடுவது என்பது பல பெண்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். எனவே தமிழக அரசும் நீதித்துறையும் இந்த மாதிரியான மனித மிருகங்களை இன்னும் 3 மாத காலத்திற்குள் தூக்கில் இட உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து விஸ்வகர்மா சமூக மக்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்காகனா, கடந்த மாதம் 28/5 அன்று ராணிப்பேட்டை புலிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜனனி என்ற பள்ளி மாணவி சுப்பிரமணியன் என்ற போதை கைவனால் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதாவது காதல் என்ற ஒருதலைப்பட்ச காதலை வைத்துக் கொண்டு குடும்பத்தில் யாரும் இல்லாத நேரத்திலே வீட்டிலே வந்த அந்த பள்ளி மாணவி ஜனனியை 33 இடங்களில் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் இருக்கின்ற விஸ்வகர்மா சமுதாய மக்கள் நெஞ்சிலே ஈட்டியை பாய்ச்சது போல இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்தை பற்றியோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததை பற்றியோ தமிழக அரசோ அல்லது மற்ற அரசியல் கட்சிகளோ கண்டுகொள்ளவில்லை என்ற வேதனை எங்களுக்கு அதிகமா இருக்கிறது. நீங்க எதுக்காக போராடுறோம்னா, அந்த கொலை குற்றவாளிக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை 3 மாசத்துக்குள்ளார தரணும். அவன் கொலை பண்ண கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, இனி விசாரணையில தேவையில்லை. ஏன்னா இன்று தமிழகத்தில் அதிகமாக பெண் குழந்தைகள் படுகொலை, கற்பழிப்பெல்லாம் கஞ்சா போதை பழக்கத்தால் நீங்க அதிகமாயிட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க அதிகமாயிட்டு இருக்குது. இதை தமிழக அரசு, தமிழக காவல்துறை இதை தடுக்கணும். ஆனா தினமும் கொலை. அந்த பொண்ணு 2 நாள்ல கொலை பண்றாங்க. மறுபடியும் ஒரு 3 நாள் வச்சு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில ஒரு பொண்ணு கொலை பண்ணப்படுது. 2 நாள் 3 நாளுக்கு படுகொலையாக தமிழகத்தில் இருக்கும்போது இன்று போதை கலாச்சாரத்தினாலே பெண் குழந்தைகள் படுகொலை செய்யும் பொழுது காவல்துறை தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு யார் தரணும்? காவல்துறை. ஆனால் இந்த காவல்துறை இன்று ஏன் இது நினைந்தது? யாரோ ஒருத்தர் செயின் பறிச்சுட்டு போனாங்கன்னு சொல்றதுக்கு அவ்வளவு கொடூரமா சித்திரவாய் செய்து அவர்களை இன்று லாக்அப் டெத் வரை கொண்டு போனவங்க இப்படி எல்லாம் செஞ்சவர்களை எல்லாம் விட்டு வைக்கலாமா? இந்த மாதிரி படுகொலை செய்தவர்களை எல்லாம் விட்டு வைக்கலாமா? இவர்களுக்கெல்லாம் உடனடியாக நீதி விசாரணை மற்றும் அது மட்டும் இல்ல 3 மாசத்துக்குள்ள அந்த கேஸை முடிச்சு நாங்க நீதித்துறைக்கு ஆர்டர் போடல. இது அப்பார்ட்மெண்ட்மா கம்ப்ளீட்டா படுகொலைன்னு ஆயிடுச்சு. பண்ணதுக்கு எல்லா மக்களும் ஊர் மக்களே சாட்சி. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அதிக விசாரணைனாலே உடனே தூக்கிலிட்டாதான் இந்த ஜனனுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே நேரத்தில் கூட ஒரு பொண்ணு லாவண்யா பொண்ணு படுகாயம் அடைஞ்சிருக்கு.
அந்த பொண்ணுக்கு தமிழக அரசு உயரிய சிகிச்சை அளிக்கணும். அந்த பொண்ணுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு உரிய தொகையை நிவாரண தொகையாக அளிக்கணும். அதே நேரம் ஜனனியினுடைய குடும்பத்திற்கு இந்த வீதியிலிருந்து மாறுபடுக்கு இந்த பணமெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு தமிழக அரசு தாயுள்ளத்துடன் ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும். என்ற தச்சு தொழிலாளியோட குடும்பத்துக்கு அரசாங்க வேலை தரணும்னு நான் கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை இனிமேல் தமிழகத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு பாதிப்படைந்தால் நாங்கள் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் 1 கோடி இதை போராடுவோம். வைக்க மாட்டேங்க. அச்சமில்லை உச்சி மீது வான் விழுந்த போதிலும் அச்சமில்லை. அருவாள் அடிக்கிற சமுதாயம், அந்த அருவாளை நாங்க கையில் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்க அப்படி இல்லை. அருவாள் எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. இன்னைக்கு அருவாள் எடுக்கிறவங்களை காவல்துறை கண்டிக்கணும். ஒரு பெண் குழந்தைய இன்னைக்கு 33 இடத்துல கொட்டுறனா அவனை சைக்கோன்னு சொல்றதா, அவனை நலமலை பாய்ச்சுன்னு சொல்றவனா? இப்படி மனநல பாய்ச்சுன்னு சொன்னா என்ன கேஸ் நிக்குமா? இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம். 302 போட்டு அவனை உடனே அதை தூக்கு தண்டனை தர வேண்டும். அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை